படிக்க வேண்டும். என் பெற்றோர்கள் எல்லாம் விவசாய பெருமக்கள் தான், வறுமையோடு வாழ்ந்தவர்கள் தான். அவர்களுடைய கஷ்டத்தை நினைத்து நான் படித்தேன். நீங்களும் எல்லோரும் படிப்பீர்கள் நம்புகிறேன். நம்பலாங்களா? நம் பெற்றோர்களை எண்ணி பாருங்கள், நம் உற்றார்களை எண்ணி பாருங்கள். அவர்கள் மத்தியில் ஒரு தாய் எப்போது மகிழ்ச்சி அடைவார்? இயன்ற பொழுதின் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உன்னுடைய மகன், உன்னுடைய மகள் அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தவன், சிறந்த படிப்பிலே சிறந்தவன் என்று சொல்லும் போது மற்றற்ற மகிழ்ச்சி அடைவாள். அந்த மகிழ்ச்சி நம்ம பெற்றுக் கொடுப்போமா? சவுண்ட் வரலீங்களா? பெண் குழந்தைகளிடம் சவுண்ட் வரலீங்களா? சத்தம் வரலீங்களா? பெண் குழந்தைகள் 2 படி மேல போயிட்டு நல்லா படிக்க வேண்டும். பெண் குழந்தைகள் படிப்பு தான் நம்ம நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கும். பெண் எங்கும் பாரதிதாசனுடைய வரிகள் தான். கல்வி இல்லா பெண் கலர்கள் போன்றவள் அங்கே புற்கள் விளையலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கேள்விப்படுவீங்களா? படி 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 சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி, கடும் பகலில் படி, மாலையில் படி, பொருள் விளங்கும்படி படி. பாருங்க, படிப்பு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க பாரதாசன். பாரதி சொல்றான் பாருங்க, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாது பாப்பா. அடுத்த வரி வராம இருக்கு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா. பாப்பா என்றால் குழந்தை என்று கொள்ளது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டும் ஒரே அர்த்தம்தான். நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், அறிவியல் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் எதிர்கால சிந்தனையை கவனத்தில் கொண்டு நன்றாக படிக்க வேண்டும். உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேளுங்கள். இங்கு ஒரு ஆசிரியர் உங்களுக்கு சொன்னால், காவல் உயரடுவர்கள் வந்திருக்கிறார்கள், நாம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும், அவர்கள் பேசி முடித்துவிட்டு செல்லும் வரை அமைதி காக்க வேண்டும். ஒரு ஆசிரியர் இங்கு பேசினார்கள். அந்த கருத்துக்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாங்கள் வருவதால் இங்கு அமைதி கொள்ள வேண்டியதில்லை. அமைதி, அன்பு, பண்பு, பாசம், நேசம் இவை எல்லாம் இங்கு கற்கக்கூடிய இடம். இந்த பள்ளியில் தான் நாம் கற்க முடியும். கற்போமா? நன்றாக படித்து நாம் முன்னேறுவோமா? வாழ்புகழ் வள்ளுவனுடைய வரிகள் தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், கேடில் வீழ்ச்சலும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. கல்வி மிக மிக முக்கியம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த செவிச்செல்வம் என்பது நல்ல கல்வியை ஏற்றுக்கொண்டு செல்வம் தான். கல்வி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கல்வியின்பால் விளையாட்டின்பால் உன் அறிவு சிந்தனை செலுத்தினாலே இந்த போதைப் பொருள் மீது பழக்கம் வருமா? உங்களுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும், ஏதாவது தவறான பாதையில் செல்லக்கூடிய எண்ணங்கள் வந்தாலும் உடனடியாக உங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லுங்கள், எனக்கு இதே போல தோன்றுகிறது, என் நண்பன் இதை ஏதோ கொடுத்தா அதை சாப்பிட சொல்றான், இது அப்படின்னு சொல்றான்னா தயவு செய்து சொல்லிவிடுங்கள், மனதில் வைத்துக் கொள்ளாதீங்கள். உங்களுடைய எண்ணம் எல்லாரும் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்த வேண்டும். இங்க கொஞ்சம் கவனிக்கிற மாதிரி தெரியல, 1 மினிட் முடிச்சிடுறேன். உங்களுக்குள்ள அதிகமாக பேச தேவையில்லை. உங்களை பற்றி தான் பெருமையாக பேசி கொடுக்கிறேன். நீங்கள் தான் ஆர்எஸ்ஆர் பேசுறபடி ஒரு நாட்டினுடைய தலையெழுத்து நினைப்பது வகுப்பறை, ஒரு நாட்டின் தூண்கள் மாணவர்கள். நம் நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது நாம் தான், இளைஞர்கள் தான் இந்தியாவுடைய சக்தி, மிக பெரும் சக்தி. அப்துல்லையா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், உன் உறக்கத்தில் வருவது கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வது அதுவே லட்சிய கனவு. அனைவரும் பல்வேறு அறிஞர் பெருமக்களாகவும் நம்மளுடைய ஆடியோ மேடம் போல ஒரு துணை ஆட்சியராகவோ, ஒரு தலைமை ஆசிரியராகவோ, ஒரு மண்ணியல் விஞ்ஞானியாகவோ, ஒரு விண்ணியல் விஞ்ஞானியாகவோ, ஒரு தாவரவியல் அறிஞராகவோ, விலங்கியல் அறிஞராகவோ, ஒரு மருத்துவராகவோ, பொறியாளராகவோ பல்வேறு பணிகள் இருக்கின்றது. ஒரு வருவாய் அலுவலராகவோ, ஒரு காவல் அலுவலராகவோ, ஒரு மாவட்ட ஆட்சியராகவோ நீங்கள் எல்லாம் வர வேண்டும். நம் நாட்டினுடைய வளர்ச்சியில் பங்கேற்க வேண்டும். நாம் தான் நம் நாடு, நம் வளர்ச்சி தான் நம் நாட்டின் வளர்ச்சி. உலக அளவில் நம் நாடு பறைச்சாற்ற வேண்டும் என்றால், இந்தியா அதிக இளைஞர் சக்தி கொண்ட நாடு என்பதை பறைச்சாற்ற நாம் எல்லோரும் உழைக்க வேண்டும், நாம் எல்லோரும் படிக்க வேண்டும். படிக்கலாங்களா? 2 வரி மட்டும் திரும்பி சொல்லுங்கள். போதை